Hello Glowies, welcome back to my channel. So இது part 2 of what I bought in 2025. அதோட empties தான் நீங்க பார்க்க போறீங்க. So இந்த part 2ல நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட hair care products. So hair care productsல நான் வந்து சில categoriesஆ break பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு முன்னாடி. So அதில் உங்களுக்கு one by one காட்டுறேன் which can be useful for you as well. இதில் நீங்க நிறைய productsஐ வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க and அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம வாங்காம விட்டுருப்பீங்க or maybe இதை பார்த்துட்டு டெம்ப்ட் ஆகி கூட நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு because I have some good products with me. So the first one என்னன்னு பார்த்தீங்கன்னா I'm going to show you this one. இது வந்து ஆல்ப்ஸோட ரோஸ்மெரி வாட்டர். ஆக்சுவலி நான் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஆக்சுவலி ஒரு 1 இயர் இருக்கும் நான் ரெடி பண்ணி வச்சு ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஒன்ஸ் இன் அ வீக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு ஹேர் பாத் எடுத்துருவேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த ஆயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது. ஸோ அந்த டைம் வந்து நான் ரோஸ்மெரி வாட்டர் ரெடி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து அந்த ரோஸ்மெரி லீவ்ஸ் போய் ஸ்டக் ஆகிட்டு கொஞ்சம் வந்து மெஸ்ஸியாக இருந்தது. அதனால தான் ஐ காட் திஸ் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மெட்ப்ளஸில் வந்துட்டு ஒரு ஐ திங்க் அவங்க ஒரு சேல் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சேலில் தான் நான் இது வாங்கினேன். இதில் வந்து உங்களுக்கு 2 விதமான பாட்டில்ஸ் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே இருக்குது, இன்னொன்று ஒரு ட்ராவல் சைஸ் பேக் இருக்குது. இப்போ நான் ஆக்சுவலி இந்த ட்ராவல் சைஸ் பேக் தான் இவ்வளோ தூரம் காலி பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து இவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். இதுலேயே உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நான் என்னோடய ஸ்கேல்பில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செக்ஷன் எடுத்து இந்த இடத்துல இப்படி அப்ளை பண்ணி கொஞ்சம் மசாஜ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் பாத் எடுத்துப்பேன். ஆக்சுவலி இது நான் யூஸ் பண்ணி ஒரு 3 months அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஐம் சீயிங் கொஞ்சம் குட்டி குட்டி ஒரு பேபி ஹேர்ஸ் பார்க்குறேன். பட் கான்ஸ்டண்ட்டாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சைமல்டேனியஸ்லி நான் வீட்டில் ரெடி பண்ண என்னோட ரோஸ்மெரி ஆயிலுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஐ கெஸ். அதோட கம்பேர் பண்ணும்போது அதோட பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது நிஜமாவே இது நல்லா இருக்குது. அண்ட் இஃப் யூ லுக்கிங் டு பை சம்திங் லைக் திஸ் மேபி யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. ஆக்சுவலி இது 199 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். இதில் வந்து 230 போட்டிருக்காங்க எம்ஆர்பி. மேபி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மெட்ப்ளஸில் நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ஹேவ் அ மெம்பர்ஷிப் ஆர் சம்திங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீக்கில் வந்து தே ஹேவ் அ மெம்பர்ஷிப் அண்ட் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கும்போது நான் அதில் வந்து இது வாங்கினேன். அண்ட் they gave it like really it's 230 rupees as MRP and they gave me for 199 rupees and it's quite okay to buy something at 199 and it is efficient. கொஞ்சம் work ஆகிற ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால அதை சொல்கிறேன். Then I have like a really oily scalp. You people already know என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா I used to tell you that எனக்கு வந்து oily skin and oily scalp, oily body, over sweaty, தலையும் பயங்கரமாக வேர்க்கும், உடம்பும் பயங்கரமாக வேர்க்கும், அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஐ திங்க் பிகாஸ் நான் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற ஒரு பர்சன், அதனால மேபி ஐ திங்க் ஐ ஹாவ் கோயிங் த்ரூ தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாஃப். எனக்கு ஃபீவரே இருந்தாலுமே ஐ வில் பி ஸ்வெட்டிங் அ லாட் அண்ட் அதனால ஐ யூஸ் டு பை சம் ஷாம்பூஸ் டு கோப் த டேண்ட்ரஃப். பிகாஸ் உங்களுக்கு தெரியும்ல, ஆயிலி ஹேர் இருந்ததுன்னா யூ வில் ஹேவ் டேண்ட்ரஃப், இச்சி இருக்கும் ஸ்கேல்ப் அந்த மாதிரி. அண்ட் கொஞ்சம் வந்து எப்படின்னா ஸ்வெட் ஆச்சுனாலும் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும் அந்த மாதிரி. அண்ட் ஆயில் இந்த மாதிரி ரோஸ்மெரி ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூடி கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஐ ஃபீல் கிரீஸி. இப்போ பாருங்களேன், ஐ ஜஸ்ட் டுக் பாத் எஸ்டர்டே, நேற்று தான் தலைக்கு குளித்தேன். பட் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா ஒரு ஆயிலினஸ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஈஸியாக செக்ரேட் ஆகிடும். ஒரு 2 daysல மை ஹேர் வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ஸ்டிக்கி அண்ட் ஆயிலி அந்த மாதிரி ஒரு ஹேர். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் சில ஷாம்பூஸ் எல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்க போகிறது இதுதான், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸோட இந்த நீம் ஷாம்பூ. இது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு டேண்ட்ரஃப்க்கு எனக்கு இது நல்லாவே யூஸ் ஆகுது. எங்கள் வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது, டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இது ஒரு மெடிசன் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இது ஒரு சின்ன பாட்டில் தான். இது வந்து நாங்கள் அதர் ஷாம்பூஸோட சேர்த்து ஃபர்ஸ்ட் வாஷ்க்கு இதை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் ரெகுலர் ஷாம்பூஸ்மே நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்க ஃபீலிங் இருந்ததுன்னா நான், என் ஹஸ்பண்ட், என்னோட பிரதர், நாங்கள் எல்லாருமே இதை வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்போம். அண்ட் இட் ஒர்க்ஸ் ஃபார் 3 of us. எங்கள் 3 பேருக்குமே இது ஒர்க் ஆகுது. இதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஹேர் ஃபால்
அப்வியஸ்லி நம்ம கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு ஹேர் கொட்ட தான் செய்யும். ஸோ அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். பட் திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் இது ஒரு மெடிக்கேட்டட் ஷாம்பு மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இது பேரட் வித் சம் அதர் ஷாம்பூஸ். பட் அதுக்குன்னு ரொம்ப ஓவர் ஃப்ரேக்ரன்ஸ் ஷாம்பூ யூஸ் பண்ணாமல் மைல்ட் ஷாம்புவோட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஸோ நான் இதை எது கூட பேர் பண்ணுவேன் அண்ட் விச் இஸ் ஒர்க்கிங் ஒண்டர்ஸ்ன்னு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃப்ரம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஆக்சுவலி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் அப்படின்னு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் ஒரு ஷாம்பு இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பேசிக்காக இது வந்து ஒரு சூதிங் ஹைட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமல் இன்க்ரீடியன்ஸ், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. இதில் வாட்டர் இருக்குது, பிளான்ட் டிரைவ்ட் மாய்ஸ்சரைஸ், சிட்ரிக் ஆசிட், பிஹெச் பேலன்சர் இருக்குது, ஆன்டி டேண்ட்ரஃப் ஏஜென்ட், ஆர்ச்சிட் அண்ட் ஆலோ சென்ட் இருக்குது, பிளான்ட் டிரைவ்ட் கிளென்சர் இருக்குது, ஃப்ரெஷ்னஸ், பிளான்ட் டிரைவ்ட் கிளென்சர் அகெயின் அண்ட் ஃப்ரெஷ்னஸ் ப்ரொடெக்டர். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா 0% சிலிகான், 0% சல்ஃபேட் டைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல. அண்ட் இது வந்து 100% டேண்ட்ரஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ஹார்ஷான ஃப்ரேக்ரன்ஸுமே கிடையாது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி என்ன ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் பேலன்ஸ்டான ஒரு ஆயில் நம்ம ஹேரில் வந்து இது கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸ்கேல்பில் இல்லை, லென்ஸில் மட்டும் அந்த ஒரு ஷைன் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ நான் இந்த 2 பேரையும் நான் பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இதை கிளென்சராக யூஸ் பண்ணுவேன், இதை மெடிசனாக யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் இதில் ஹேர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஹேரில் இருக்கக்கூடிய எல்லா டர்ட்டையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணுவேன் அது கூட. அண்ட் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் டேண்ட்ரஃப். ஆக்சுவலி இந்த மாதிரி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் ஆக்சுவலி பெட்டர். ஒரு பாயிண்ட்ல எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக டேண்ட்ரஃப் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்தது. ஐ வாஸ் டெம்ப்டட் டு பை தட் ஸ்கேல்ப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும்ல, அந்த அளவுக்கு எனக்கு டேண்ட்ரஃப் இருந்தது ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால. பட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஐ எம் ஆக்சுவலி ஃப்ரீ. இப்போ எனக்கு ஆக்சுவலி டேண்ட்ரஃப் கிடையாது. இஃப் யூ கேன் சி, ஐ ஹாவ் நோ டேண்ட்ரஃப். எந்த டேண்ட்ரஃபுமே இல்லை. அண்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கும் என்னோட ஸ்கேல்ப். ரொம்ப டர்ட் இல்லை, அவ்வளோ செக்ரேட் ஆகிறது இல்லை அந்த அளவுக்கு. அப்படியே இருந்தாலுமே மேபி 3 டைம்ஸ் ஒன்ஸ் ஆர் அந்த மாதிரி நான் வந்து ஒரு வீக்கில் 2 டைம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக ஹேர் பாத் எடுத்துருவேன். அதனால திஸ் இஸ் ஒர்க்கிங். அண்ட் இது ரொம்ப ஹார்ஷாகவும் கிடையாது. இட்ஸ் அ கிளியர் ஷாம்பூ. இட்ஸ் அ கிளியர் ஷாம்பூ. ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் கிடையாது. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட் ஆஸ் வெல். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஒன். லைக் ஐ டோல்ட் யூ, நான் வந்து ரொம்ப டேண்ட்ரஃபால் அவஸ்தைப்பட்டேன். ஸோ அதில் வந்து ஐ காட் திஸ் பில்கிரிமோட நான் ட்ரையிங் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. இதுவுமே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஆஸ்திரேலியன் டீ ட்ரீ, சாலிசிலிக் ஆசிட், பேரபன் ஃப்ரீ ஆல் ஹேர் டைப்ஸ் அண்ட் அப் டு 100% டேண்ட்ரஃப் ரிடக்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாட்டில் கழுவுற அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாட்டில் கம்ப்ளீட்டாக நான் காலி பண்ணிட்டேன். இதில் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பாட்டிலுமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது இதை யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் அ ரீசைக்ளிங் ப்ராடக்ட். ஸோ இது பிளாஸ்டிக் ஆக இருந்தாலுமே இது வந்து ரீசைக்கிள் பண்ணிடலாம். இதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஈகோக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ யா, தட்ஸ் வாட் they have put in this bottle. இதில் என்ன போட்டிருக்குன்னா, ரெடியூசஸ் விசிபிள் ஃப்ளேக்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வாஷ், நான் ட்ரையிங். கண்டிப்பாக இது ட்ரை ஆகலை, ரொம்ப ட்ரை கிடையாது. ஒரு நேச்சுரல் ஆயிலில் வந்து இது எனக்கு கொடுத்தது என்னோட ஸ்கேல்புக்கு. பட் ப்ரிவென்ட்ஸ் டேண்ட்ரஃப் ரிகரன்ஸ். கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரலை, பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற எல்லாமே டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் தான். ஸோ அந்த ஆயில் இருக்கிறனால இட்ஸ் லைக் கம்பல்ஷன் ஃபார் மீ டு யூஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. அண்ட் நான் கொஞ்சம் ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடும்போது இட்ஸ் ஈஸியர் டு கெட் கிளென்ஸ்ட் அவுட் ஃப்ரம் திஸ் பாட்டில். ஸோ இதுவுமே ஒரு நல்ல பர்ச்சேஸ் தான், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. And this is actually 345 rupees. I got it from Blinkit. Blinkitல தான் நான் வாங்கினேன். Most of the products that I buy, I just sit at home and I buy it from the Blinkit. So yeah, Blinkit, Zepto, Amazon அண்ட் இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி தான். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதே ப்ராடக்ட் அதில் எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, யார் காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா ஐ வில் டேக் ஆல்மோஸ்ட் 1 hour வித் தட். அண்ட் லாங் டேர்மாக வாங்குறது, ஐ மீன் லாங் டேர்ம் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, வெயிட் பண்ணி ஒரு நாள் வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு பேஷன்ஸ் கிடையாது. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் Blinkit, Instamart and Zepto, because most of the skincare, hair care products எல்லாமே
நான் இப்போ அமேசானில் வாங்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு இதில் கிடைக்கிது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் பார்த்ததும் அதை ஆர்டர் பண்ணி 15-20 மினிட்ஸில் வீட்டுக்கு வர்றது இஸ் ரியலி மை மோஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு அது. அதனால் ஐம் வெரி ஹாப்பி வித் தீஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ஐம் சூஸிங் டு பை அகெயின் வித் தெம். யா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ப்ராடக்ட் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாலோரானிக் லோரியல் பாரிஸோட ஹாலோரானிக் மாய்ஸ்சரைசர், ஐ மீன் மாய்ஸ்சர் 72 ஹவர் மாய்ஸ்சர் ஃபில்லிங் ஷாம்பூ அண்ட் இது வந்து கண்டிஷ்னர். இதுவுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி சம்மருக்கு நான் யூஸ் பண்ணேன். இது வந்து லாஸ்ட் சம்மருக்கு நான் யூஸ் பண்ணேன் அண்ட் அதை நான் இன்னும் வச்சுருந்தேன் அந்த பாட்டிலில். பிகாஸ் ஆஸ் யூ கேன் சி வின்டரில் நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை அண்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் கெப்ட் இட் aside for a while. நான் இதை வந்து மோஸ்ட்லி சம்மரில் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இப்போ அடுத்த சம்மரே வந்துருச்சு. நான் இப்போ தான் இதை தூக்கி போட போகிறேன். இவ்வளோ நாள் நான் இதை சேவ் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு சம்மரில் ரொம்ப பெஸ்ட் கன்வீனியன்ட் ப்ராடக்ட் இது ரெண்டு. இது கூட இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. நான் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து இட்ஸ் ரியலி வெரி கிரேட். ஓவர் ட்ரையிங்காக உங்களோட ஹேர் ஒரு ஸ்கேல்ப் எண்ட் இருக்குன்னா they are really repairing. இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது உங்களோட ஹேருக்கு. ரொம்ப ஃப்ரிஸியாக ரொம்ப வந்து உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் கண்டிஷ்னர் இஸ் ஆல்சோ கிரேட், ஸ்மெல்ஸ் வண்டர்ஃபுல். இட்ஸ் லைக் இட் ஸ்மெல்ஸ் வெரி நைஸ், லைக் ஒரு பபிள் கம் கைண்ட் ஆஃப் அ பபிள் கம் ஃப்ளேவர். இதுலேயே நான் ஒரு பிங்க் கலரில் ஒன்று இருந்தது. ஐ திங்க் அதுவும் ஹாலோரானா இல்லை கிளைகாலான்னு தெரியல. நான் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த பாட்டிலில் தூக்கி போட்டுட்டேன். இது நான் சேவ் பண்ணிட்டேன் பத்திரமா. ஸோ ஐம் ஹாப்பி வித் திஸ் ப்ராடக்ட் ஆஸ் வெல். இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மரில் நிஜமாவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஹேர் கொடுக்கும், பவுன்சி ஹேர் கொடுக்கும், மாய்ஸ்சர் லாக் பண்ணும், ரொம்ப ட்ரையாக இல்லாமல் பார்த்துக்கும். அண்ட் இட்ஸ் லைக் detangles உங்கள் ஹேர் நல்லா அதாவது இட் சேஸ் தட் திஸ் இஸ் பேசிக்கலி ஃபார் டீஹைட்ரேட்டட் ஹேர். இது நல்லா இருந்தது. லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாட்டில் காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா another anti-dandruff shampoo. This is from Bare Anatomy. I am very happy to tell you this is from Bare Anatomy. This is very good, very 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 good. இது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், பில்கிரிம் இவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைமும் நான் இதே தான் வாங்க போறேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் இது கூட ஐ எம் ஆக்சுவலி கரண்ட்லி யூஸிங். இதில் கொஞ்சம் மீதி இருக்கா, ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இதை கிளென்ஸ் பண்ணிப்பேன், இது ஒரு மெடிக்கேஷன் மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். பட் இப்போ ஐ எம் லைக் ஐ fallen in love with this bottle. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, பயோட்டின் இருக்குது. பயோட்டின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெடிசனில் எடுத்துப்பாங்க, ஒரு டேப்லெட்டில் எடுத்துப்பாங்க. ஹேருக்கு அது ரொம்ப ஒரு சஃபிஷியண்ட்டானது. அண்ட் இது வந்து என்னென்னா ஃப்ளேக் ரிடக்ஷன் டெக்னாலஜி இருக்குது. இதில் 100% dandruff reduction போட்டிருக்கு. 250 ml பாட்டில். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஐ காட் திஸ் ஃபார் 500 rupees, 484 இருக்கு. அண்ட் இது வந்து இட்ஸ் cruelty free and vegan. If you are interested in those things, you can try this. It is dermatologically tested formula. I think most of my products are dermatologically tested formulation தான். But if you are suffering from fever madri, if you are suffering from to be honest dandruff, ரொம்ப itchy scalp, அப்புறம் வந்துட்டு ரொம்ப greasy hair, இதெல்லாம் இருந்ததுன்னா this is very nice. Actually இதோட ஸ்மெல் எப்படி இருக்கும்னா உண்மையாவே அந்த ஒரு நீமோட வாசனை, அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸை விட நீமோட ஸ்மெல் ரொம்ப பச்சையா, ரொம்ப க்ரீனரா இதுல தெரியும். அண்ட் வாஷ் பண்ணும்போது பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, ரொம்ப நல்லா இருக்குது. யூ ஹாவ் டு ட்ரை திஸ் ப்ராடக்ட். இஃப் யூ ஆர், then just give it a try. I love this product. I'm going to give it a rating of 10 out of 10. நான் இதை கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ண தான் போகிறேன். And I love it. I really love it. I don't know why I'm keep saying that, but I really love it. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் BBluntோட ஹேர் மாஸ்க். ஸோ இது வந்து 7-in-1 ரிப்பேர் ரிவைவ் ஹேர் மாஸ்க். இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் வாங்கினேன். அண்ட் இது நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதை விட இன்னொரு நல்ல ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இதை ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் மீதி இருக்குது பாருங்களேன். ஐ மீன் லிட்டில் பிட், இவ்வளோதான், இந்த அளவுக்கு மீதி இருக்குது. கண்டிப்பாக இதை நான் காலி பண்ணணும்.
இது வந்து கொஞ்சம் ஸ்மூதரா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இத நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நான் இத அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பட் ஒன் டைம் இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. இதுவும் இதுல ஒரு ப்ளூ கலர் பாட்டில் வரும். 2மே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. பட் இப்போ என்னோட கரண்ட் ஃபேவரட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் அனாட்டமி தான் அகெயின். திஸ் கலர். இட்ஸ் லைக் a purplish lavender color bottle. இது வந்து அல்ட்ரா ஸ்மூத்தனிங் ஹேர் மாஸ்க் அண்ட் இது ரொம்ப நல்லா இருக்கு. என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிரதருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதோட ஃபார்முலா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஹேர்ல இந்த லென்ஸ்ல தானே நம்ம அப்ளை பண்றோம். அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு பவுன்சி எஃபெக்ட் இருக்கு. ஹேர் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் ஹேர் ரொம்ப சாஃப்டா இருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். நான் மற்ற ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ்லி ஐ யூஸ் டு லவ் பி பிளண்ட், லைக் ஐ யூஸ் டு லவ் அ லாட். தே ஆர் வெரி அஃபோர்டபுள் அண்ட் இட் டிட் குட் திங்ஸ் டு மை ஹேர். பட் இப்போ இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது ஆக்சுவலி வந்து expensive, 745 rupees, but I got for only 500 rupees. Again, Blinkit is the right. So Blinkitல நான் இதுவும் இந்த ஷாம்புவும் ஒன்றா தான் வாங்கினேன். ரெண்டும் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 800 rupees சம்திங் நான் பே பண்ணி வாங்கினேன். பட் இந்த எம்ஆர்பிக்கு வாங்குறதுக்கு மேபி ஒரு 200 rupees கம்மியாக வாங்குறது இஸ் ஆக்சுவலி ரீசனபிள் ஃபார் மீ. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நயாசினமைட் இருக்குது, அண்ட் ரீஸ்டோர் ஸ்மூத்னஸ் அண்ட் டெக்ஸ்டர் பை 27% போட்டிருக்காங்க. பட் 27%லாம் கிடையாது. 50%க்கு இது வந்து ஸ்மூத்னஸ் ரீட்டைன் பண்ணிச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ கூட பாருங்களேன், எனக்கு இந்த ஹேரை தொடவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஹேர். ரொம்ப உங்களுக்கு தெரியுதா, ஒரு ஷைனை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஒரு ஸ்மெல்லும் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இந்த அளவுக்கு நான் காலி பண்ணிட்டேன். இப்போ இது கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பண்ணுவேன். டெஃபினட்டாக பண்ணுவேன். ஸோ இதுவும் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட ஸ்மூதனிங் க்ரீம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ஹேர் ஸ்டைலிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதில் இன்னமும் கொஞ்சம் மீதி இருக்குது. ஆக்சுவலி இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், ஒரு ஸ்மூதனிங் க்ரீம். இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஹேர் க்ரீம், நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பி பிளண்டோட ஹேர் ஹாட் ஷாட் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட். ஸோ இது இதோட ஐ திங்க் 3வது பாட்டில் நினைக்கிறேன். ஒரு பாட்டில் நான் தூக்கி போட்டுட்டேன். ஒரு பாட்டிலில் பாதி இருக்குது. இது ஒரு புது பாட்டில் ஃபுல்லாக இருக்குது. இது ஆக்சுவலி நான் 2 பீஸ் காம்போவில் வாங்கினேன். 2 பீஸ் சேர்த்து வாங்கினேன் 500 rupees அந்த மாதிரி காம்போவில் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஹீட் ப்ரொடெக்டர் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஒன்று வாங்கினாலே எனக்கு 6 months வரைக்கும் லாஸ்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும், எவ்ரி ஹேர் பாத்க்கு அப்புறம் நான் வந்து என்னோட ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஹீட் ப்ரொடெக்டர் இஸ் ஆக்சுவலி குவைட் குட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நியூ பர்ச்சேஸ் இது வந்து பி பிளண்டோட ரெஃப்ரெஷ் ட்ரை ஷாம்பூ. சம்டைம்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஷூட்ஸ் இருக்கும், லைக் பேக் டு பேக் ஷூட்ஸ் ஏதாவது போகிற மாதிரி இருக்கும். மேபி சம்டைம்ஸ் என்னோட ஹஸ்பண்டுக்கு அசிஸ்ட் பண்ண போகிற மாதிரி இருக்கும். ஆர் நாங்கள் ஏர்லி மார்னிங் நீங்கள் அது போய் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி க்ரீஸி ஹேர் இருந்ததுன்னா நான் இந்த ஷாம்பூ யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வந்து ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹேர் ஸ்ப்ரேவாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு ஜஸ்ட் டூ இட் வித் யுவர் ஃபிங்கர்ஸ். நல்லா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கோம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கொடுக்குது இது ஆக்சுவலி. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த க்ரீஸினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலை. பட் அது கொஞ்சம் நேரம் கழித்து நல்லாவே உங்களுக்கு வந்து அந்த ஹேரை வந்து நல்லா பவுன்ஸியாக அந்த மாதிரி ஆக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்குது. யூ ஹாவ் டு ட்ரை இட் அவுட். மேபி ரெகுலர் யூஸ்க்கு கிடையாது, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்மெல் இருக்கும். லைக் ஒரு ஸ்வெட்டியாக இருக்குது உங்கள் ஹேர், ரொம்ப ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்குன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வுட் ஹவ் நோன் திஸ் ப்ராடக்ட்.
இது இந்த லாரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ராடனரி ஆயில் நான் இந்த அளவுக்கு தான் காலி பண்ணியிருக்கேன். இன்னும் எவ்வளோ இருக்குது, ஜஸ்ட் 3 ட்ராப்ஸ் கம்ஸ் அ லாங் வே. நான் இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இது என்னோட ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ஆக்சுவலி ஒரு நல்ல பர்ச்சேஸ் தான். நான் ஆக்சுவலி பெரிய பாட்டில் வாங்கலான்னு பார்க்குறேன். பட் இது இன்னும் காலி ஆக மாட்டேங்குது. இது காலியானது என்ன பெரிய பாட்டில் வாங்க முடியும். ஸோ வேறு சீரம்ஸ் நான் ட்ரை பண்ணுறது இல்லை. பிகாஸ் இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. அதுவும் இந்த ஹேர் மாஸ்க், இந்த ஷாம்பூ, இந்த மாதிரி இதெல்லாம் போடும்போது சீரம் ரொம்ப அதிகமாக தேவைப்படலை. ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் இந்த பேர் அனாட்டமியோட அந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா சீரமோட தேவையே இருக்கிறது இல்லை. ஸோ வெரி ரேர்லி ஐ யூஸ் திஸ் சீரம் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். நீங்கள் ஒரு நல்ல சீரமில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு குட் சீரமில் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்த கெரஸ்டஸ் எல்லாம் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்கு நீங்கள் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை திஸ். இது ஸ்மால் பாட்டில் இஸ் அரௌண்ட் 299 rupees தான். எனக்கு இது ஆல்மோஸ்ட் 6 months வந்துட்டுருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி வித் திஸ் ஒன். அண்ட் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரா இல்லை என்ன ஃபாலோ பண்ணுறவங்களா இல்லை என்னோட வீடியோஸை லைக் பண்ணுறவங்களா இருக்கலாம். அவங்க ஆக்சுவலி என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு வாட்டர் பேஸ்டான ஒரு சீரம் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ஐ மீன் உங்கள் வீடியோவில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரி, ஐ டுக் அ லாங் டைம். ஆக்சுவலி நான் அதை ரொம்ப நிறைய இடத்துல தேடினேன். அண்ட் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஒரு வாட்டர் பேஸ்ட் சீரமா இல்லையே, நைக்கா ஸ்டோரில் போய் கேட்டால் ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறாங்க. தென் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் திஸ் ஒன். ஐ திங்க் அவங்க இதை மேபி ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது என் கைக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நான் நிறைய ஆல்டர்னேட்ஸ் தேடினேன், நிறைய ஸ்ப்ரேஸ் எல்லாம் போய் பார்த்தேன். ஸ்ப்ரே பட் சீரம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸ்ப்ரே இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ல. ஹேர் மிஸ்ட்ன்றது வேற, ஹேர் சீரம்ன்றது வேற. ஸோ எஸ், இது உங்களுக்கான ஒரு ஸ்மால் ஒரு ஜெஸ்டர். த ஒன் ஹூ ஆஸ்ட் மீ தட் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா, இதுதான் அந்த ப்ராடக்ட். இது லாரியல் பாரிஸோட ஹாலரான் மாய்ஸ்சர் இன்ஜெக்ஷன் சீரம். இது இட்ஸ் அ வாட்டர் பேஸ்ட் சீரம். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஐ வாஸ் லைக் ரியலி வெரி ஹாப்பி. வாவ், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஜஸ்ட் 250 rupeesக்கு உங்களுக்கு 40 ml ஆஃப் சீரம் இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோதான் இருக்குது. எப்படி இருக்குது, இது என்ன பண்ணுதுன்றதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது என்ன ஃபார்முலான்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி இட்ஸ் லைக் அ ஜெல். ஜஸ்ட் 3 drops தான் எடுத்திருக்கேன். இது ஒரு ஜெல் ஃபார்முலாவில் இருக்கு. பட் when you mix it, evaporates. And இது குவிக் ட்ரையிங். ஸோ இம்மீடியட்டாக அதை மிக்ஸ் பண்ணதும் அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இது எப்படி இருக்குன்னா, இது ஆயில் மாதிரி இல்லை. இது ஒரு ஃபேஸ் ஜெல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ எஸ், இந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஆயிலி ஃபீல் கிடையாது. ரொம்ப கம்ப்ளீட்லி இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஐ ஃபவுண்ட் சம்திங் தட் இஸ் வாட்டர் பேஸ்ட். அண்ட் நான் இதை யூஸும் பண்ணி பார்த்துட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் if you are struggling with a dehydrated hair, you can use these 3 as a combo. ஸோ இது 3 தான் நான் சொன்ன அந்த பெஸ்ட் காம்போ. இது ஒரு சம்மருக்கு, ஒரு ஆயிலி ஹேர் இருக்கவங்களுக்கு இட்ஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் ப்ராடக்ட். உங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது 3மே ஜஸ்ட் 300 rupees தான். 300, 300, 300. ஸோ இது 299 rupees இந்த கண்டிஷ்னர். And in the shampoo it's 230 rupees. And this serum is 250 rupees. இது நீங்கள் வாங்குனீங்கன்னா நீங்கள் ஒரு 2 months or 3 months சாலிடாக இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ காட் திஸ். இதில் ஆக்சுவலி நைட் க்ரீம்னு ஒன்று இருக்குது. அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு ட்ரை நைட் க்ரீம். பேசிக்லி நைட்டில் நான் ஹேருக்கு எதுவுமே போட மாட்டேன். அந்த மாதிரி எதுவும் போட்டுட்டு நான் இந்த பில்லோ கேஸில் டர்ட் பண்ண விரும்பவே மாட்டேன். பிகாஸ் அதனால பிம்பிள்ஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நைட் டைமில் நான் ஒரு நார்மலாக ஒரு பன் ஒரு போனி மாதிரி போட்டுட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி ஹேரில் நான் எதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ பட் ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை இட். பிகாஸ் அது என்ன சொல்லுதுன்னா 4 times மோர் ஹைட்ரேஷன் சாஃப்ட்னஸ் இன் 1 nightன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக என்னோட 2026 பர்ச்சேஸில் அது கண்டிப்பாக வரும். அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ காட் திஸ்.
அண்ட் ஐ திங்க் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இட்ஸ் பின் அ லாங் டைம். ஐம் வெரி சாரி ஃபார் டேக்கிங் சச் அ லாங் டைம் டு கிவ் யூ ஒன் ப்ராடக்ட். ஸோ இதை நான் தேடி இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். இது எனக்கு கண்டிப்பாக சூட் ஆகலைன்னா இது நான் சூட் ஆகலைன்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு நல்ல பர்ச்சேஸ் தான். சம்டைம்ஸ் எனக்கு வந்து இந்த ஆயில் போட விருப்பம் இல்லை, ஆயில் பேஸ்டு சீரம் போட விருப்பம் இல்லை அப்படின்னா நான் இது யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து நான் ஹெட் பாத் எடுக்கலை, பட் எனக்கு சீரம் போடணும் போல் இருக்குது, ஹேர் ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்குன்னா நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் மீதி இன்னும் இருக்குது, அதையும் நான் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பார்ட் 2ல நான் வந்து உங்களுக்கு என்னோட ஹேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக காமிச்சிருக்கேன். இப்போ பார்ட் 3ல என்ன வருதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.